அது லேட்டஸ்ட்ல அது ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது. பட் ஓகே. இப்ப இந்த டிவிகேல நான் பேசின அப்புறமா திருப்ப எடுத்து போட்டாங்க. ஓகே. அது ஃபேமிலி இஷ்யூ தாங்க. எல்லார் வீட்லயும் இருக்கிற மாரியான இஷ்யூ மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். தான். பட் விஷயம் என்னன்னா, அப்பா ரொம்ப குடிப்பாங்க. ஓகே. அது நெறைய பேர் வெளில இருக்கிறவங்களும் சொல்லியும் நாங்க நம்பல. இனிஷியலா ம்ஹ்ம். வந்து ஏன்னா எங்களுக்கு எங்க அப்பா தான் எல்லாமே. அப்படி ம். நாங்க இருந்தோம். நம்பல. பட் அது ஒரு கட்டத்தில வந்து நம்மள அந்த குடியெல்லாம் வந்து ஒரு மாரி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கும் தெரியுங்களா வீட்ல. ம்ஹ்ம். அப்பதான் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு. ம். ஸோ அதனால ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை தான். இந்த ம். சொந்த பந்தங்கள் கூட இருப்பாங்க பார்த்தீங்களா? ம்ஹ்ம். மெயினா வந்து என்னன்னா, இன்னும் நம்ம ஊர்ல ம். மெயினா நம்ம சேலம் மாரியான ஏரியாஸ்ல கண்டிப்பா இருக்கு. ம். பசங்க இல்லன்னா பொண்ணுங்கள வாரிசாவே கண்டுக்க மாட்டாங்க. ஓகே. பையன் இருந்தா தான் உனக்கு வாரிசு. பையன் இருந்தா தான் கெத்து. கரெக்ட். இந்த பாயிண்ட்ட வச்சு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு ட்ராமா செட் பண்ணி ம். ஓகே. பண்ணிவிட்டாங்க. ஓகே. அண்ட் த்ரூ ஐபிசி மங்கை நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நெனைக்கிறேன்னா, ம். டிவில நம்ம ஒரு நியூஸ் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. ம். தயவு செய்து அத அப்படியே அப்படி இருப்பாரு. நம்பாதீங்க. ஓகே. அது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப உண்ம. ஓகே. அது நான் மீடியாலயே இருந்துட்டு இல்ல. நான் ம். நெறைய இதுக்கு வாய்ஸ் ஓவர்லாம் குடுத்துருக்கேன். அப்ப கூட ம். நான் நெனைப்பேன், ச்சே இப்படி கூட இருந்திருப்பாங்களா? ம். இருந்திருக்கும் போல இல்லன்னா சொல்றாங்களான்னு நான் நெனச்சிருக்கேன். ஓகே. பட் நம்மளே ரியல் எக்ஸாம்பிளா வரும்போது தான் தெரியுது, தெரியுது. அது உண்ம கிடையாது. ஓகே.